Hi friends, நான் அஜித் குமார் பாடி பில்டிங் அண்ட் ஃபிட்னஸ் ட்ரெயினர். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட வெயிட் லாஸ் ட்ரெயினர். இன்றைக்கி வந்து டே 3. ஸோ டே 3 என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம டே 1 டே 2 என்ன ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க இப்போ டே 3ல நம்ம வெயிட் லாஸ்க்கு என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் நெக்ஸ்ட் இந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு வெயிட் லாஸ், வெயிட் கெயின், பாடி பில்டிங் அண்ட் ஃபிட்னஸ் பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கு, அதுக்கும் டெக்ஸ்ட் பண்ணி உங்களுக்கு என்ன டவுட்னு கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். வாங்க இப்போ நம்ம டே 3 என்ன ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம். டே 3 பார்த்தீங்கன்னா நம்ம லேட் அண்ட் பைசெப்ஸ் தான் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு லேட் மசிலுக்கு என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். டோட்டலாக 4 ஒர்க் அவுட்ஸ் நம்ம பண்ண போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட்டு ஃப்ரண்ட் லேட் புல் டவுன் தான் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஜிம்மில் லேட் புல் டவுன் மிஷின் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் லேட் புல் டவுன் பண்ண போகிறோம். கை வந்து ரொம்ப வைடாக பிடிக்காதீங்க, ஃபுல்லாக புல் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ண போகிறோம் ஸ்லோவாக. 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ரெண்டாவது ஒர்க் சீட்டட் ரோயிங் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு அதே மிஷினில் சீட்டட் ரோயிங் நல்லா செஸ்ட் அப் பண்ணிவிட்டு ஸ்டெடியாக பண்ணுவாங்க. நீங்கள் ரோ பண்ணும்போது உங்களோட லோயர் அப்ளமெண்ட்டுக்கு புல் பண்ணணும். புல் பண்ணி ஸ்லோவாக ரிலீஸ். அதே மாதிரி இந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்படி கூன் போட்டுருவாங்க, இப்படி கூன் போட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்காதீங்க, நல்லா செஸ்ட் அப் பண்ணி ஸ்டெடியாக இருந்துடும். ஸ்டெடியாக இருந்துட்டு புல் பண்ணி இருங்க. ஓகேவா? நம்ம 2 லேட் மசிலும் க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப ரிலீஸ் பண்ணோம். 5 6 7 8 9 10 11 12 13 14 15. 2 3 4 5 6 7 8 9 10. மூணாவது ஒர்க் இன்க்ளைன் பெஞ்சில் தம்பு ட்ராயிங் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். நம்ம செஸ்ட்டு பண்ணுறதை விட ஒரு இது வந்து மேலே வச்சுக்கோங்க. செஸ்ட்டுக்கு வந்து நம்ம 20 டிகிரியில் இருக்கும், இது வந்து ஒரு 35 டிகிரியில் வச்சுக்கோங்க. நீங்கள் வச்சுட்டு ட்ராயிங் பண்ணுங்கள். 2 கையும் ஒரே டைமில் மேலே அப் பண்ணணும். அப் பண்ணி நம்ம 2 லேட் மசிலையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. கை வந்து வைடாக கொண்டு போகாமல் க்ளோஸாக அப் அண்ட் டவுன். 1
2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. நாலாவது ஒர்க் ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன். இது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன் மிஷின் இருக்கும். ஸோ இதில் தான் பண்ண போகிறோம். இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணும். ஓகே, நான் இந்த மாதிரி இப்போ வச்சுக்கிட்டேன். தென் வந்து நம்ம காலை வந்து இதில் ஹோல்ட் பண்ணணும். நிறைய பேர் இப்படி முன்னாடி இருப்பீங்க, முன்னாடி வச்சிங்கன்னா கீழே விழுந்துருவீங்க அப்படின்ற பயம் இருக்கும். ஸோ கொஞ்சம் பின்னாடி வந்து சப்போர்ட் பண்ணி வைங்க வச்சுட்டு. அதே மாதிரி இதில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபுல்லாக இப்படி கீழே போவாங்க. ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன் பண்ணும்போது கீழே போக வேண்டாம். நீங்கள் உங்களோட க்ளூட் அண்ட் ஹாம்ஸ்ட்ரிங் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறீங்க இதில் அப்படின்னா நீங்கள் பண்ணக்கூடாது லோயர் பேக். ஸோ வந்து நம்ம இவ்வளோ தூரம் ஃபுல்லாக பெண்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக ஸ்ட்ரெயிட்டாக பாருங்கள். எப்பயுமே கீழே டவுன் பண்ணுங்க, ஸ்ட்ரெயிட்டாக பாருங்கள். பார்த்துட்டு இவ்வளோதான், இவ்வளோ வந்தால் போதும். தென் மேலே அப் பண்ணுவேன். 2 3 4 5 6 7 8 9 10. உங்கள் லோயர் பேக் பண்ணும்போது இந்த மாதிரி மூவ்மெண்ட் கொடுத்தா போதும். உங்களோட லோயர் பேக்கை ஸ்ட்ரெயிட்லைன் பண்ணலாம்ங்களா. Three, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. ஓகே, இப்போ லேட் ஒர்க் அவுட் முடிச்சிட்டோம். இனி பார்த்தீங்கன்னா பைசெப்ஸ்க்கு ஒரு 2 ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். பைசெப்ஸ்க்கு என்ன ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். பைசெப்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஒர்க் அவுட் பார்க்க போகிறோம் அப்படின்னா தம்பிளில் பைசெப்ஸ் கர்ல் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். தம்பிளில் பைசெப்ஸ் கர்ல் பண்ண போகிறோம். பைசெப்ஸ் கர்ல் பண்ணும்போது ஃபுல்லாக கீழே ஸ்ட்ரெச் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த கை ஆல்டர்னேட்டாக தான் பண்ண போகிறோம். ஒரு கை மேலே வந்துட்டு கீழே இறங்கினோடனே அடுத்த கை மேலே கொண்டு வந்துட்டு கீழே டவுன் பண்ணுங்க. அப் பண்ணிட்டு ஃபுல் ஸ்ட்ரெச், கீழே டவுன், அப் பண்ணிட்டு ஃபுல் ஸ்ட்ரெச். 1 1 2 2 3 3 4 4 5 5. ஃபுல்லாக அப் பண்ணிட்டு டவுன், இந்த கை அப் பண்ணிட்டு டவுன். பைசெப்ஸ்க்கு ரெண்டாவது ஒர்க் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹேமர்கள் தம்பிள் வச்சு தான் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஹேமர்கள். ஹேமர்கள் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தம்பிளை ஸ்ட்ரைட்டாக அப் பண்ணிட்டு ஃபுல் டவுன். அதே மாதிரி ஆல்டர்னேட்டாக தான் பண்ண போகிறோம். ஃபுல்லாக அப் பண்ணிட்டு ஸ்லோவாக ஃபுல்லாக ஸ்ட்ரெச் பண்ணுற மாதிரி டவுன் பண்ணுங்க. 3 4 4 5 5 6 6. தம்பிள்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி கிராஸ்லேயும் பண்ணுவோம் ஹேமரு. ஸோ நம்ம இந்த ஒர்க் அவுட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக தான் பண்ண போகிறோம். ஸ்ட்ரைட்டாக அப் பண்ணிட்டு டவுன் தான் பண்ண போகிறோம். ஸோ 15 நம்பர் பண்ணிக்கோங்க. 9 10 10 11 11 12 12 13 13 14 14 15 15. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு லேட் அண்ட் பைசெப்ஸ்க்கு என்ன ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ நம்ம இதை எவ்வளோ செட்ஸ் பண்ணணும், எவ்வளோ ரெப் பண்ணணும், எவ்வளோ நேரம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம லேட் மசிலுக்கு 4 ஒர்க் அவுட்டும் பைசெப்ஸ்க்கு 2 ஒர்க் அவுட்டும் பண்ணியிருக்கோம். டோட்டலாக 6 ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். இந்த 6மே பார்த்தீங்கன்னா நம்ம 4 செட்ஸ் வச்சு தான் பண்ண போகிறோம். ஒவ்வொரு செட்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா 12 to 15 ரெப் வச்சு நம்ம பண்ண போகிறோம். அதே மாதிரி ஒவ்வொரு செட்ஸுக்கும் உங்களால் வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ண முடியும்னா நீங்கள் வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். நம்ம வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கோன்றனால நிறைய வெயிட் போட்டு பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. நீங்கள் ஒவ்வொரு செட்ஸுக்குமே வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணி பண்ணலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கவங்க, தென் வந்து ஏதாவது மெடிக்கல் கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்க மட்டும்
வெயிட் வந்து ஹெவியாக போட்டு பண்ணாதீங்க. லைட் வெயிட்டில் ரெப்பிடேஷன்ஸ் அதிகமாக வச்சு பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட வெயிட் லாஸ் ஜேர்னியில் டே 3ல என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் இந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். உங்களுக்கு வெயிட் லாஸ், வெயிட் கெயின், பாடி பில்டிங் அண்ட் ஃபிட்னஸ் பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கேன். அதுக்கு டெக்ஸ்ட் பண்ணி உங்களுக்கு என்ன டவுட்னாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அது போக நம்மளோட வெயிட் லாஸ் ஜேர்னிலையும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா என்னோட இன்ஸ்டாவில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு டே 4ல் என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். தேங்க்யூ.